எதுக்கு? செலவுக்கு தாம்மா. அப்புறம் என்னடா உனக்கு செலவு? 4 இடத்துக்கு போகும்போது செலவாக தானம்மா செய்யும். அது எப்படி உனக்கு தெரியும்? இதெல்லாம் மட்டும் உன் கண்ணுல நல்லா பட்டுடும்டா. அது எனக்கு பார்வதி கிட்ட இருந்து வாங்கிதான் உனக்கு கொடுத்தேன். அது நான் திருப்பி கொடுக்க வேண்டாமா? வெளியில கடன் வாங்கியிருக்கேன், வட்டியெல்லாம் கட்டணும். என் செல்ல மல மாமா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. ஏய் போடா. மா இவ்வளவுதானம்மா? போடா. உனக்கு எனக்கு இந்த காசை கொடுத்துருக்கணும். ரோகிணி கொடுத்துக்கிட்டு இருக்கா. இப்படி ஒரு நாள் வீட்டுல மாட்டிக்குவேன். அப்புறம் நானும் சேர்ந்து உன்னால வாங்கி கட்டிக்கணும். எனக்கு இப்படி ஒரு புள்ள. சாப்பிட்டியாப்பா? நான் சாப்பிட்டேன்ப்பா. நீ ஏன் இவ்வளவு லேட்டா? அம்மா அப்ப ஏதோ போன் பண்ணியிருந்த, எடுக்க முடியல. என்ன விஷயம்? ஒரு நிமிஷம். பாத்தீங்க, இதுல உனக்கு என்ன பிரச்சனை? பேசாம தூங்கு. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அதான் என்ன விஷயம்? நம்ம வீட்டுக்கு ஏதாச்சு கொடுக்கலாமா? அதான் மாசம் மாசம் செலவு காசு கொடுக்குறேனே, அப்புறம் என்ன? என் அம்மா எதுவும் இன்னைக்கு காசு கொடுத்தாங்க. எதுக்கு? ஏதோ பாக்கெட் மணின்னு சொல்லிக்கிட்டாங்க. பாக்கெட் மணி? ஆனா அவங்க பேசிக்கிறத பார்த்தா ஒரு 5000 ரூபாய் கொடுத்திருப்பாங்க. மாசம் மாசம் கொடுக்கறேன்னு கிட்ட கொடுத்தாங்க. அப்படியா? திடீர்னு 5000 எதுக்கு? அது அத்தை பேர்ல அவங்க பார்லர் நடத்திட்டு இருக்காங்கல்ல, அதனால. அப்படியா சொல்றீங்க? ஆமா. பின்ன ஏன் எங்க அம்மாக்கு எதுவுமே புரியல. இந்த பார்லர் பொண்ணுகிட்ட ஏதோ இது வரைக்கும் வர காணோம். இப்ப இந்த ரவியோட பொண்டாட்டி எடுத்துக்க, வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சு. அப்படி எப்படின்னு சீன் போட்டுச்சு. அப்புறம் கொடுக்குறாரு, பொண்ணை பார்க்க வர மாட்டாரா? ஆமால. சரி, இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? இன்னைக்கு ஒரு பூனை கூட வர காணோம். புதுசா அம்மா கிட்ட பணத்தை வேற கொடுக்கறான்னா, 5000 ரூபாய் பணம் எது கொடுத்தான்னு அதுவும் ஒரு நாள் வெளில வரும். நம்மளும் அத்தைக்கு பைசா ஏதாவது கொடுப்போம். என் அம்மா என்ன பேங்க் நடத்திட்டோம், ஒன்னும் கொடுக்காமல இல்ல. நான் காசு கொடுக்கணும்னா இந்த வீட்லயே காசு பொழியோட அம்மா கையில தான் இருக்கு.